ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் தோழர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஜனநாயகனை லீக் செய்தது யார் அப்படின்ற கோணத்தில் போலீசார், சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு 6 பேரை முதல் கட்டமாக கைது செய்திருக்கிறார்கள். அந்த எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்கிட்டையும் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. இப்போ முதல்ல உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம நேற்று பேசியிருந்தோம், அந்த டிவிகே வேட்பாளர் திருச்சி மேற்கில் போட்டியிடுகின்ற ராமமூர்த்தியை அந்த மாவட்டத்தினுடைய வாட்ஸ்அப் குழுவில் இருந்து தாவேகா மாவட்ட செயலாளரினுடைய மகன் செந்தில் நீக்கிட்டாரு, பணம் கேட்டு மிரட்டி இருந்தார் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆடியோ ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டு இருந்தோம். அதில் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் என்னன்னா, சென்னையில் இருந்து விஜயால் அனுப்பப்பட்ட மேலிட பொறுப்பாளர் முத்தமிழ் அப்படின்றவரையும் வாட்ஸ்அப் குழுவில் இருந்து நீக்கி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது. என்னதான் நடக்குது திருச்சியில்? திருச்சி மேற்குல நீங்க சொன்ன மாதிரி ராமமூர்த்தி வேட்பாளர் இருக்காரு. திருச்சி கிழக்குல பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் போட்டிடுறாங்க. இந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் அவர்களோட அம்மா தான் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, மாவட்ட செயலாளர் இவர் மாதிரி பொறுப்பை இவர் எடுத்துக்கிட்டு புஷி ஆனந்தோட ஆதரவோட, அவரோட ஆதரவாளர் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டில் எல்லாம் இவருனால அந்த இதை எடுத்துக்கிறாரு. அதை உரிமையை இவர் எடுத்துக்கிட்டு வேட்பாளரை மிரட்டுறது, இந்த மாதிரி தகவல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அப்போ நேத்திக்கு ராமமூர்த்தி அவர்களை நீக்கியிருந்தாங்க, மேற்கு தொகுதியோட வேட்பாளர் அவரு. ஆமா, அவரே வாட்ஸ்அப் குழுவில் இருந்து செந்தில் நீக்கி இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்தமிழ் பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு ரெண்டுத்துக்குமே பொறுப்பாளர் அவர். விஜய்க்கும் அவர் தான் பொறுப்பாளர், ராமமூர்த்திக்கும் அவர் தான் பொறுப்பாளர். இன்னைக்கு அவரையும் வாட்ஸ்அப் குழுல நீக்கிறாரு. ஆமா, செந்தில் தான் நீக்கிருக்காரு. ஸோ நீக்கிருக்காரு. அப்போ தலைமையில இருந்து கேட்கும்போது அவர் என்ன பதில் சொன்னார்னு தெரியல. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆதவர்ஜுனா திருச்சி நோக்கி போயிருக்காரு. இது இந்த செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்றாங்களே திருச்சி. அது கட்சியில இருக்க பஞ்சாயத்தை பேசுறதுக்காக அவர் போனாரு. ஏன்னா இவர் இவரோட தொகுதியிலே வேலை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அப்போ செயல் வீரர் கூட்டத்துக்கு இவர் போகணும்னு அவசியம் கிடையாது. திருச்சி மண்டல பொறுப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன், அவர் தானே அதை வழி நடத்தணும். அப்ப இங்க இருந்து இவர் போறாருனால அவரை தான் ஆபாசமா திட்டி வச்சிருக்காங்க. ஆமா, அவரு ஆபாசமா திட்டி வச்சிருக்காங்க. அது இல்லாம அவரு உறவினர் வீட்டுல ஒரு 50 லட்ச ரூபாய் பணத்தை பதுக்கி வச்சுன்னா அதையும் போட்டு கொடுத்து ஐடி வருமான வரித்துறை எடுத்துட்டு போயிட்டாங்க. தேர்தல் பறக்கும் படை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நேத்து இரவே என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த செந்தில் ராமமூர்த்தியோட 2 பேரும் அமிக்கபிளா பேசுற வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டி 1.5 கோடி ரூபா வாங்கியிருக்காரு செந்தில். வாங்கிட்டாரு. நேத்து இரவே பணம் கை மாறிடுச்சு. 1.5 கோடி ரூபா செந்தில் ராமமூர்த்தி கிட்ட வாங்கிட்டாரு. அப்ப ராமமூர்த்தி கதறாரு, போன் பண்ணி தலைமைக்கு கதறவொடனே இங்க இருந்து ஆதவர்ஜுனா போயிருக்காரு. இந்த பண பஞ்சாயத்தை தீர்க்க தான் அவர் போயிருக்காரு. இடையில பாத்தீங்கன்னா சும்மா ஒரு உருட்டு செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி என்னன்னா, நம்மளுக்கு இன்னும் பல்வேறு செய்திகள். இந்த பணம், இந்த 1.5 கோடி ரூபாய் செந்திலுக்கா அல்லது புஷி ஆனந்துக்கா? புஷி ஆனந்துக்கு தான். புஷி ஆனந்தோட ஆள் தான் செந்தில். அவர் வாங்கி இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுப்பாரு, அவ்வளவுதான். அது செந்திலுக்கு அவங்களுக்குள்ள என்ன டீல்னு தெரியாது. ஆனா முழுக்க இது புஷி ஆனந்துக்காக கொடுக்கப்பட்ட பணம் தான். ஓகே, விஜயனுடைய திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தேர்தல் பறக்கும் படை தீவிரமா ஆய்வு செஞ்சாங்க. இதை மூக்குத்தி எல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்களே, உண்மையா? திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் பார்த்தீங்கன்னா சூசையப்பிள்ளை தெருவை சார்ந்த பக்தோச்சலம் என்கின்ற சுமங்கலி சம்பத், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அதிமுகல இருந்து இப்ப தாவேகா ஆதரவாளர் இருக்காரு. இவர் வீட்டில் தங்க மூக்குத்திகள் வாக்குக்காக கொடுக்கப்படுறதுக்காக, ரெண்டுத்துக்குமே திருச்சி கிழக்கு மேற்குமே 2 கொடுக்கறதுக்காக வச்சிருந்ததா தகவல் காவல்துறைக்கு வந்திருக்கு. இதை யாரு போட்டு கொடுக்குறாங்கன்னா தாவேகாலர்கள் தான் போட்டு கொடுக்குறாங்க. செந்திலுக்கும் இவங்களுக்கும் இடையில பிரச்சனை இருந்தனால இதை போட்டு விடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமான வரித்துறையும் தேர்தல் பறக்கும் படையும் உள்ள போய் சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தகவல் இன்னும் அவங்க வெளியிடல. இந்த மாதிரி மூக்குத்தி விநியோகிக்க இருக்கிறாங்க. ஆமா, தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. லிஸ்ட் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அவங்க எத்தனை வார்டு, எத்தனை தெரு, அது வரைக்கும் லிஸ்ட் எடுத்து எல்லாருக்கும் தங்க மூக்குத்தி ரெடி பண்ணிருக்காங்க. இது இல்லாம பணமும் கொடுக்கின்ற வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் நான் ஊழலே செய்ய மாட்டேன், 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்லாம் மேடைகளில் பேசுறாரு. அதெல்லாம் சினிமா டைலாக் மட்டும்தான். தானா சேர்ந்த கூட்டம்னா எல்லாருக்கும் 500 ரூபாய் கொடுத்து தான் வர வைக்கிறாங்க. 22 மாவட்டங்கள்லேருந்து பஸ் வர வச்சு தான் ஆட்களை திரட்டுறாங்க. உள்ளபடியே சொல்லணும்னா, சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு அதிகமான கூட்டம் கூடுறதை நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் கூடுகின்ற கூட்டம் ரொம்ப சொற்பமான கூட்டம் தான். காசு கொடுத்தாலும் கூட்டம் வரலன்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அடுத்ததா ஜனநாயகன் திரைப்படம், அதுல ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அந்த படம் லீக் ஆனது சம்பந்தமா
ஒரு 6 பேரை காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 300க்கும் மேற்பட்ட லிங்க் அதை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறதா ஊடகங்களுக்கு போலீஸாரே வந்து அறிக்கையாக வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் உண்மையான குற்றவாளிகளை போலீஸ் வந்து நெருங்குகிறதா? இன்றைக்கு ஆர்கே செல்வமணியும் எடிட்டர்ஸ் யூனியனோட தலைவர் கோபி இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரஸ்ஸை சந்திச்சிருக்கிறாங்க. இவரை பிரதீப் ராகவ் ஜனநாயகன் படத்தினுடைய எடிட்டரை போலீஸ் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது அப்படின்னு ஆர்கே செல்வமணி சொல்றாரு. இன்னொரு புறம் எடிட்டர் சங்க தலைவர் கோபி என்ன சொல்றாருன்னா, எடிட்டர் மீது வந்து பழி போடுறாங்க, எடிட்டர் தரப்புல இருந்து இது வெளியாகவில்லை அப்படின்னு அவர் விளக்கம் சொல்றாரு. என்னதான் நடந்துட்டு இருக்குது? போலீஸ் நெருங்கி விட்டதா குற்றவாளிகளை? ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எங்கள் படத்தை வந்து இணையத்தில் வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் எந்த விதமான ப்ரெஸ் மீட்டும் வந்து கொடுக்கல. ஆனால் யார் ப்ரெஸ் மீட் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா திரு செல்வமணி, ஆர்கே செல்வமணி நேத்திக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. தொழிலாளர் சங்க தலைவர், பெப்சி யூனியனோட தலைவராக இருக்காரு. அவர் நேத்திக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, இன்னைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் சங்கத்தோட தலைவர் கோபி உள்ளிட்ட எல்லாரும் வந்து அங்கே இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு 500 கோடி ரூபா வந்து பட்ஜெட்டு, இந்த படத்தை வந்து இந்த மாதிரிலாம் வந்து திருட்டுத்தனமாக வெளியிடுறது தவறு. ஆனால் எங்க எடிட்டர் தரப்புல இருந்து இது வந்து போகல, பிரதீப் ராகவன் தரப்புல இருந்து போகல. அவர் வந்து இப்பதான் திருமணம் ஆயிருக்கு, அவங்க 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது, இப்பதான் 8 மாதம் அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க. காவல்துறை வந்து அவர் வந்து நெருக்கி இருக்காங்க, அவர் யாரையும் தொடர்பு கொள்ள முடியல, அவர் வந்து பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஸோ ஒரு 6 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதை வந்து எல்லாரையும் வந்து நெருங்கிடுவாங்க, குற்றவாளிகள் வந்து அடையாளம் கண்டுடுவாங்கன்னு திரு செல்வமணி வந்து சொல்றாரு. அதே சேம் டைம் என்ன சொல்றாருன்னா, திரு அமீர் அவர்கள் வந்து சொன்ன கருத்து வந்து ஏற்புடைய கருத்து இல்லை, அதை வந்து பின்வாங்கணும், அவர் வந்து இந்த எடிட்டர் தரப்புல தான் வெளியாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. திரு அமீர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து சினிமா துறையில் இருக்காரு, எடிட்னு அதுல போட்டிருந்தாலும் அந்த வாட்டர் மார்க் அடிச்சு அதனால இது வந்து வெளியில வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தை தான் சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அமீர் வந்து திசையே திருப்புறாரு அப்படின்னு அமீர் மேல ஒரு பக்கம் ஒரு குற்றம், இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுகிறது, இதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றதும் நமக்கு என்ன ஐயத்தை ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் கேவிஎன் நிறுவனத்தோட திரு வெங்கட் நாராயணா வந்து எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. கோ ப்ரொடியூசர் விஜய் கட்சியில வந்து மாநில பொருளாளராக இருக்கார், மாநில துணை பொருளாளர் இருக்கார், விஜய்க்கு PRO இருக்கார், நகமும் சதையாம விஜயோடவே பயணப்படுகின்ற ஜெகதீஷ் பழனிசாமி இது குறித்து எதுவுமே பேசல. இந்த படத்தோட இயக்குனர் எதுவுமே பேசல. விஜய் பர்டிகுலரா இந்த படத்தோட ஹீரோ வந்து விஜய் எதுவுமே பேசாதப்போ இவங்க வந்து விஜயை காப்பாத்துகின்ற வேலைகளை இந்த சங்கங்கள் செய்கிறதும் நமக்கு ஒரு ஐயம் இருக்கு. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் போறாரு, மக்கள் சந்திப்பு போறாரு, ரோட் ஷோ போறாரு, அங்க எதுவுமே பேசல. அவர் பிரச்சனைக்காகவே அவர் பேச மாட்டாருன்னா யாரு பிரச்சனைக்காக பேசுவாரு? பேசவே மாட்டாருங்க. அதில் தாங்க நமக்கு ஐயமே வருது. ஏன்னா இவர் சொல்லுற சும்மா ஆனா ஒன்னா சொல்லுற, கரூர் சம்பவமா திமுக தான் பழி போட்டுச்சு, டைவர்ஸ் பிரச்சனையா திமுக தான் இதுல வந்து தலையிட்டுச்சு, ஜனநாயகன் பிரச்சனையை முடக்கினது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு ஒரு நாள் முன்னாடி தான் அவர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அப்ப யாருன்னு விஜய் சொல்லணும்ல. அப்ப விஜய்க்காக எல்லாரும் வந்து சப்ப கட்டி விஜயை காப்பாற்றுகின்ற வேலைகள் தான் செய்யறாங்க. இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 6 பேர் பாத்தீங்கன்னா இந்த படத்தை அப்லோட் செய்தவர்கள் இணையத்துல வெளியிட்டவங்க. அப்ப கொடுத்தது யாருன்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. கொடுத்தது யாருன்னா, ஆமா அந்த சோர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக தயாரிப்பு நிறுவனம் தான். ஒன்று விஜய் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி வெளியிட்டு இருக்கணும், இல்லை தயாரிப்பு நிறுவனமே வெளியிடணும். இதை தாண்டி வேற யாரும் இதில் வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. விஜய்க்கு இது வந்து நஷ்டம் இல்லையாங்க, அவர் எப்படிங்க வெளியிட்டு இருப்பார்? ஒரு கேள்வி. இன்னொன்று ஆதவர்ஜுனா சொல்றாரு, அதிமுக வெற்றிக்காக எல்முருகன் தான் இதை வந்து வெளியிட்டுட்டாரு விஜயை முடக்கணும்னு, உதயநிதி அதுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எல்முருகன் உதயநிதி இவங்கள தானே குற்றம் சாட்டுறாரு. இப்போ அரசியல்ல வந்து நீங்க யார் வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம், ஆனா அதுக்கு முகாந்திரம் என்னன்னு நீங்க வந்து பார்க்கணும். இப்போ திமுக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது, எல்முருகன் ரிலீஸ் பண்றாருன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். படத்தை பார்த்தவங்க வந்து சொல்றாங்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஜயோட பிரபகண்டா. விஜய் வந்து ஒரு ஆகாயசூரன் மாதிரி டிவிகே வந்து ஆட்சி அமைச்சா என்னென்னலாம் பண்ணுவோம், டிவிகே சட்டம் வரும், அவர் பேரே பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டானே கூட போறாங்க, வாங்க டிவிகே போங்க டிவிகேன்னு சொல்லிட்டு எல்லாமே டிவிகேன்னு தான் படம் முழுக்க வர்றதுனால தேர்தல் காலத்துல தெம்பும் திராணியும் இல்லாம மக்களை சந்திக்காம மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசாம அரசியல் கருத்துக்களை வந்து பேசாம இன்னைக்கு மத்திய அரசு எவ்வளவு நாசகரமான திட்டங்களை வந்து இங்க அமுல்படுத்துறாங்க, நீட் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்து இங்க அமுல்படுத்துறாங்க. அதே மாதிரி பட்ஜெட்ல நமக்கு 5 பைசா பணம் கொடுக்கறது இல்ல. இப்போ டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டின்னு தமிழக முதல்வர் வந்து சூழ்வுரைக்கிறார். அந்த மாதிரி எந்த விதமான அரசியல் கருத்தும் பேசாத விஜய் களத்துல வந்து தோத்து போயிட்டார்.
வேட்பாளர்களே பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு வந்து சோரம் போயிட்டாங்கன்னு இவங்களே தான் சொல்றாங்க. எடப்பாடியில தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வந்து கருப்பாடா போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேட்பாளர் யாரு போட்டதுன்னா விஜய் தான் வந்து போட்டார். அப்போ இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களை சந்திக்க முடியாதனால இப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு பிரபகண்டா, ஒரே ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் தான். இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட்டா 50 லட்சம் பேர் பார்த்திருக்கான்னு அவங்களே தரவுகள் சொல்றாங்க, காவல்துறை தரப்புன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 50 லட்சம் பேர் பிளஸ் ஒரு வீட்டுக்கு 4 பேர் ஓட்டு போடும் இவங்களே நினைச்சுக்கிறாங்க. அப்ப 2 கோடி பேர் விஜய்க்கு இந்த படத்தை ஓட்டு போட்டா விஜய் ஈஸியா முதலமைச்சர் ஆயிடுவார். அவங்களோட நாசகார திட்டம் தான் இந்த படம் வெளியீடு. விஜய் தான் வந்து இது ஒரு ப்ரொபகண்டாவுக்காக இதை வந்து லீக் பண்ணி இருக்கிறாரு. இப்ப தேர்தலுக்கு பிறகு இது வந்து வெளியிட்டா அந்த எந்த யூஸ்மே இல்ல இல்லையா? நீங்க அது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கரூர் வழக்கு உடனே சூடு பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க, ஒண்ணுமே இல்ல. இவருக்கு வருமான வரி கட்டணும்னு சொல்லி கோர்ட்டே சொன்னாலும் அதை வந்து இவர் வந்து இன்னும் வாய்தா மேல வாய்தா தான் வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஆகல, தேதி குறிப்பிடாம அந்த வழக்கு எல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. திரும்பவும் மேல்முறையீடு வந்து போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வழக்கம் ஒன்றும் பெருசா இருக்காது. ஏன் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு இதுல விஜய்க்கு பெனிஃபிட். ஒண்ணு, இந்த படம் பார்த்தா மக்கள் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவரு திருப்பி இந்த படம் நஷ்டம் ஆயிடுச்சு, நான் திருப்பி வந்து சினிமாவில் நடிக்க போறேன்னு இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள்லயும் பல்வேறு செய்தித்தாள்களும் அது வந்து செய்தியா வந்திருக்கு. ஆமா, தினத்தந்தியும் மாலை முரசும் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இந்த படம் லீக் ஆனதுனால கேவிஎன் ப்ரொடக்ஷனோட நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக அவங்களுக்காக மீண்டும் விஜய் வந்து இன்னொரு படத்தில் இணைய போகிறார். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த கருத்து தான். அட்லி கிட்ட ஏற்கனவே கதை கேட்டு ரெடியா வச்சிருக்க. சினிமா வந்து இவர் வந்து விடவே மாட்டாரு, நிச்சயமா எலெக்ஷனுக்கு அப்புறம் படு தோல்வி அடைய போறாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து சினிமாவுக்கு போறாரு. நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா இங்க எலெக்ஷன்ல நம்ம தோத்துருவோம், சினிமாலேயே நம்ம தோத்துருவோம். ரெண்டுத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு படம் மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கும்னு விஜய் தரப்பும் வந்து நம்புகிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வெளியிட்டதும் அவங்க தான், இந்த படத்துக்கு வந்து பேசாம இருக்கிறதும் விஜய் தான். அதனாலதான் அவர் வந்து பேச மாட்டார். இல்லைன்னா இந்நேரம் வாய் திறந்து இந்நேரம் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்குங்க. விஜய் இந்நேரம் பேசியிருக்கணும்ல, தயாரிப்பு நிறுவனம் பேசியிருக்கணும்ல, ஜெகதீஷ் பழனிசாமி பேசியிருக்கணும்ல. யாருமே பேசல. இந்த படத்தை யாரு பகிர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த படத்தை வந்து பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. டிவிக்கு உறுப்பினர்கள் தான் இதை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அடிச்சு சொல்றீங்க, இது வந்து தயாரிப்பு தரப்புல இருந்து, தயாரிப்பாளரோ அல்லது விஜய் தரப்புல இருந்து தான் இது வந்து லீக் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப காவல்துறை இவர்களை விசாரிக்குமா அல்லது விசாரிக்காதா? விசாரிக்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, ஜனநாயகன் படத்தோட இந்த பிரச்சனை சைபர் கிரைம் ஹெட் தான் வந்து விசாரிக்கிறாங்க. சைபர் கிரைம்ல வந்து வழக்கு வந்து இருக்கு. அதை யாரு விசாரிக்கணும் பாத்தீங்கன்னா சந்தீப் மிட்டல் ஐபிஎஸ் அவர் வந்து விசாரிக்கிறார். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட வலைத்தள பக்கங்கள்லாம் நீங்க போய் பார்த்தா தெரியும். RSSக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பை கக்குகின்ற வகையும் பல்வேறு செய்திகளை வந்து போட்டவர் தான் இந்த சந்தீப் மிட்டல். அதனாலதான் வேண்டி விரும்பி இன்னைக்கு வந்து மாத்திருக்காங்க. பல அதிகாரிகள் வந்து இன்னைக்கு தமிழகத்தின் நேர்மையான அதிகாரிகளை மாத்திட்டு வடமாநில அதிகாரிகளை போட்டது பாத்தீங்கன்னா இங்க தேர்தல் வேலைகளை வந்து நிறைய தில்லுமுள்ளு பண்றதுக்காக அதை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரி எந்த அளவுக்கு வந்து அப்படின்னா இந்த அதிகாரி இந்த வழக்கை எடுத்த உடனே முதல்ல யாரை விசாரிச்சிருக்கணும்? விஜய் அவர்களை விசாரிச்சிருக்கணும். ப்ரொடியூசரை வந்து விசாரிச்சிருக்கணும். 2 ப்ரொடியூசர், ஒரு கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமி 2 பேரையும் வந்து விசாரிச்சிருக்கணும். இந்த வழக்கை குறித்து பேசின சம்பந்தம் எல்லாம் ஆதவ அர்ஜுனா குறித்து பேசணும். ஏன்னா எல்முருகன் குறித்து பேசியிருக்காரு, உதயநிதி குறித்து பேசியிருக்காரு. இவங்க 4 பேரையும் விசாரிச்சிருக்காங்க. அப்ப விசாரிக்கலன்னா நமக்கு ஒரு ஐயம் இருக்கு. இது வந்து சரியான பாதையை நோக்கி போகிறதா இல்ல வந்து மழுங்கடிக்கிற வேலைகளை செய்கிறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு உள்ளபடியே நமக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஓகே, தேர்தல் முடிந்த பிறகு விஜய் வந்து நடிக்க போறது உறுதிதான், 100% உறுதி. அதுக்குதான் வந்து இப்பயே ஒரு பிட்ட போட்டு, அதனாலதான் பாத்தீங்கன்னா வாய் திறந்து பேச மாட்டேன்டாரு. வாயை திறந்தா இப்ப தெரிஞ்சிடும்ல உங்களுக்கு. ஆமாங்க, என் படத்தை யாரோ வெளியிட்டாங்க, நீதி வேணும், மத்ததுக்கெல்லாம் எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது, எனக்கு நீதி வேணும், நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னு சொன்னீங்களா? அப்ப எல்லாத்தையும் விட்டு வந்தீங்கன்னா இப்ப இந்த படம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நஷ்டம் தானே. அப்ப நீ இது குறித்து ஏன் பேச மாட்டேங்க? அப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்கு. அந்த அரசியல் லாபத்துக்காக படத்தை வந்து பயன்படுத்துறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரீஎன்ட்ரி சினிமாவில் வந்து தேவைப்படுது. அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆயிடுச்சு, நான் திருப்பி கேவின் நிறுவனத்துக்கே நான் பண்ணுவேன், அட்லி தான் அந்த படத்தை இயக்குவான்னு அறிவிப்பு வரதாக செய்திகள்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. உள்ளபடி அதை சொல்றேன், இது அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல். இதை தான் நம்ம சொல்றோம், இது RSS ஓட சித்தாந்தம், இது வந்து வலதுசாரி சித்தாந்தம். இவர் வேலை செய்யறது முழுக்க பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்ப்பு. திமுகவுக்கு வருகின்ற முதல் தலைமுறை வாக்காளர்களை வந்து பிரிக்கணும். RSS வந்து பாத்தீங்கன்னா திருவாளர் விஜய் அவர்கள் கொடுத்த அசைன்மெண்ட்டே பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகளை வந்து பிரிக்கிறது தான். அதுதான், அதனால தான் சொல்றாரு மத அடையாளத்தை வந்து காட்டுறாரு. அங்க கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில அந்த இதுலாம் வந்து சிலுவையெல்லாம் வந்து போட்டுட்டு இருப்பார், ஜபமாலையெல்லாம் போட்டு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய்னு சொல்றது காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஓட்டுகளை வந்து பிரிக்கணும், சிறுபான்மை ஓட்டுகளை பிரிச்சு இவர் வந்து நாளைக்கு எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கணும்னு வந்து முயற்சி பண்றாரு. ஆனா களம் வந்து அப்படி இல்லை, விஜய்க்கு எதிராக தான் இருக்கார். நிச்சயமாக தோற்க போறது உறுதின்னு அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பல்வேறு தில்லுமுல்கள் வந்து பண்ணாலும் தோக்க போறது உறுதின்னு தெரிஞ்சதுனால திருப்பி ரீஎன்ட்ரி சினிமாவுக்கு போறத இந்த கேவிஎன் நிறுவனத்துக்கு படம் பண்றதுக்காக இந்த வேலைகளை விஜய் இப்பவே ஆரம்பிச்சிருக்கதா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு மிக்க நன்றி.
நன்றி தோழர்.